அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு குட்டி கதை. பெங்களூரில் விஷால் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புற்றுநோய் மருத்துவர் ஒருத்தர் இருந்தார். அவர் புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர். அவர் தொண்டையில் ஒரு புற்றுநோய் வந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கான வாய்ப்பு எடுத்துரும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சை இழந்துருவாங்க. அத்தகைய நோயாளிகளுக்கு நம்ம எதாவது செய்யணும்னு நினச்சார் அவர் ஒரு கருவி ஒன்று கண்டுபிடிச்சார். ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவியை ஒரு 10 நிமிடங்களில் அந்த தொண்டையில் பொருத்த முடியும். அதை மாதிரி பொருத்தும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ பேச முடியும். பேச்சை இழந்துட்டாங்க அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது அப்படின்றத கொண்டு வந்தார் அவர். இதே வெளிநாடுகள்லேயும் இந்த மாதிரி கருவி இருக்குது. ஆனால் அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் செஞ்சு அதை பொருத்துவாங்க. அது சில மணி நேரங்கள் ஆகும். அதை எளிமையாக்குறதுக்கு அது விலையும் ஜாஸ்தி. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா விலை கம்மியாக குறைவான ஒரு விலையில் ஒரு 10 நிமிடங்களில் பொருத்தக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிச்சார். இப்போ நம்ம என்ன தொழில் செய்கிறோம் அப்படின்றது முக்கியமே இல்லை. நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை வச்சு அதால் யாருக்கு உதவ முடியும். அவர் ஒரு மருத்துவர் பணியை மட்டும் செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு விஷயத்தை தீர்க்கக்கூடிய ஒரு எளிய முறையை கண்டுபிடிச்சார். ஆக நம்ம செய்யக்கூடிய பணிகளில் நாம் சிறந்து விலகணும்னு சொன்னால் அதுக்கான ஒரு சிறப்பான வழி இதை மாதிரி வழியை மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி நம்ம செய்யலாம். நன்றி.